Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்மேடா acne cure பண்ற ஒரு cream தான் வீட்லயே ரெடி பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா most of the peopleஸ்க்கு acne problem இருக்கு. அது நம்ம வீட்ல இருக்க ingredients எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த cream பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வர்க் ஆகும். இது நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் உங்களோட ஆக்னியும் பிம்பிள்ஸையும் சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும். வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ஆக்னியோட அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஹீல் பண்ணி அது நல்லாவே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த கிராம்பு. ஸோ இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நான் ஒரு 10 to 12 பல் கிராம்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் நார்மல் வாட்டர், நீங்கள் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா ஆரோ வாட்டர் இருந்தால் ஆரோ வாட்டர், இல்லைன்னா உங்களுக்கு டிஎம் வாட்டர் டிஸ்டில் வாட்டர் கிடச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீம் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க அந்த 10 கிராம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா சுண்ட பாயில் பண்ணும். எந்த அளவுக்குனா நம்ம போட்டிருக்க தண்ணி நமக்கு ஒரு 5 ml கிட்ட கிடைச்சா போதும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா சுண்ட சுண்ட நம்மளோட அந்த கிராம்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 minutes கிட்ட நீங்கள் இது நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். தண்ணி பாயில் இருக்கலையும் நம்ம க்ரீம் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான். நீங்கள் கண்டிப்பாக இதை மார்க்கெட்டில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஆலோவேரா தான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 week அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 15 days வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகப்படியான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு விட்டமின் இ கேப்சூல் வேணும். உங்ககிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தாலுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு கேப்சூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்ணுறக்கும், நம்ம ஃபேஸில் பாக்டீரியானால தான் மேக்ஸிமம் பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி வரும். அது நல்லா ஹீல் பண்ணி நம்ம பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நான் கோகனட் ஆயில் ஜஸ்ட் நான் ஒரு 3 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோகனட் ஆயில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை ஜொஜோபா ஆயிலோ இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்பூனோடு இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்ட் கிடைக்கும். நல்ல ஒயிட் க்ரீம், நம்ம எப்படி மார்க்கெட்டில் வாங்குகிற ஒயிட் க்ரீம் இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி தெரியும். பார்த்தீங்கன்னாலே தின் க்ரீம் நம்ம கடையில் வாங்குற க்ரீம் மாதிரியே ரெடி ஆகும். இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த பேஸ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த கிராம்பு வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 5 ml கிட்ட மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். 5 ml மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வாங்குகிற டானிக்கு மேலே அந்த மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் 5 ml 10 mlலாம் இருக்கும். அதில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணதில் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். 5 ml ஆட் பண்ணுங்கள். பட் ஒரு ml நீங்கள் ஆட் பண்ணும்போது அதை பிளெண்ட் பண்ண கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கிராம்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆக்னியை வந்து ஹீல் பண்ணுற தன்மை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆக்னியால் நீங்கள் ஷஃபர் ஆகுறீங்க, என்னால் எது போட்டுமே எனக்கு சரியாக மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற க்ரீமோடு இந்த மாதிரி ஹோம்மேடாக க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆனால் சடனாக இதெல்லாம் ரிசல்ட் கிடைக்காது. கம்பல்சரி நீங்கள் ஒரு 30 days நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணதான் உங்களுக்கு இது நல்லாவே குறையும். அப்படி இல்லை எனக்கு இந்த க்ரீம் பண்ணுறதுக்குலாம் ஐடியாவே இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த கிராம்பு தண்ணியை மட்டும் ஒரு வந்து காட்டன்லேயோ இல்லை பஞ்சுலேயோ வச்சு லைட்டாக அதை டிப் பண்ணி உங்களோட ஆக்னி இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக வச்சு நீங்கள் தூங்குங்க. கண்டிப்பாக அதுவுமே க்யூர் ஆகும். அதை விட இது நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு 1 week கிட்ட இது வரும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைம் க்ரீமு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்னிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் நீம் எசென்ஷியல் ஆயில், இதெல்லாமே ஆட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வேணும் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஒரு க்ளீனான கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நைட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. ஆயிலி ஸ்கின்க்கு தான் மெயினாக ஆக்னி அதிகப்படியாக வரும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம ஆட் பண்ணிக்க ஆலிவேராவும் சரி கிராமும் சரி அவ்வளோ நல்லது ஆக்னிக்கு. ஆக்னி இருக்கவங்க மட்டும்தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இது ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்னி வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 to 6 days வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 days வரைக்குமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதில் நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறதுனால அதுவே ஒரு சின்ன ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து லாங் டேர்ம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் மீன்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து 5 days வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் அதில் வராது. கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன பேட்ச் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த க்ரீம் வேணாலும் நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிராம்பு தண்ணியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து உங்கள் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஃபேஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக நீங்கள் எப்படி மாய்ஸ்சரைசேஷன் அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட் தூங்கிட்டு மார்னிங் எப்பயும் போல் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.